விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? விஜய் ஆண்டனிங்கிறது சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். மக்களுக்காக வந்து நல்லது நடக்கணும்னு வந்து நடிகர் மாதிரி இவர் மாதிரி நினைக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எப்படின்னா எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது வரணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்படின்னா ரொம்ப விஜய் ஆண்டனி ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்குதுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது படத்தில்? பயங்கரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? விஜய் ஆண்டனி கேரக்டர் சூப்பர். இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கு. கருத்து எப்படி சொல்லியிருக்கு? கருத்து தான் நாட்டுடைய ஒரு ரேட்டு எப்படி எப்படி விலைவாசி ஏற்றம் இதை பொறுத்து ஒரு நல்லா இருக்கு. ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சி அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பாடல்கள் எப்படி இருக்குது படத்தில்? பாடல்கள் ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் மீடியமாக தான் ஒன்றும் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப கூட்டம் இல்லை. பொலிட்டிக்கல் த்ரில்லர். விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காருங்க? விஜய் ஆண்டனி ஓகே, யூஸ்வலாக விஜய் ஆண்டனி பழைய படம் பார்க்குற மாதிரி இருக்கா? முன்னே 90ஸ்லாம் இந்த மாதிரி படம் எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது? அப்படி எதுவும் இல்லை. 90ஸ்னால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வேகப்படுத்தி சும்மா 700 கோடி ரூபா லாபமா தலைக்கு. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன கருத்து சொல்ல வராங்க? நாட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது. கெட்டவங்க பொலிட்டிஷனாக ஜென்டில்மேன் படமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தோணுது உங்களுக்கு? அர்ஜுன் நடித்த ஜென்டில்மேன் படமாட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணியிருக்காரு படம்? நல்லா பண்ணியிருக்காரு. படம் எங்கேயாவது போர் அடிக்குதா உங்களுக்கு? இல்லை, போர் அடிக்கல. ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். பார்க்கலாம். படம் ரத்தத்தை தெரிக்கிற மாதிரியான காட்சியெலாம் இருக்குதுன்னாங்க, அது எப்படி?